Hello friends, welcome back to Modern Village Vlogs. So இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு bridal sleeve டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நெக் ஸ்லீவ்ல பார்டர் லைன் வந்து எவ்வளோ பார்டர் வேணுமோ அவ்வளோ மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து க்ராஸாக வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடையில வந்துட்டு ஒரு 3.5 சென்டிமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் ரெண்டு ஷேப்லையுமே இந்த மாதிரி க்ராஸாக வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டே வரணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா கீழே ஸ்லீவில் பார்டர் லைனு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஸ்டிச் போடணும். ஸோ இந்த பேர்ல்ஸ் ஆன்டிக் பீட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி 4 பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இது இந்த மாதிரி லென்த் பீட் எடுத்து அதில் எவ்வளோ நமக்கு எஜ் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் சைடு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். 2 டைப் ஆஃப் ஸ்டிச் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். ஒரு 3 பீட்ஸ் ஒரு 2 பீட்ஸ் அந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் சைடு ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பால் செயின் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம், ஸோ பால் செயினும் கொடுக்கலாம். ஸோ இப்போ பால் செயின் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட ஸ்டிச் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன, நீங்கள் க்ளூ போட்டிங்கன்னா அந்த க்ளூ வந்து கொஞ்ச நாள் வெளியில் எக்ஸஸாக இருக்கிற க்ளூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசுறாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் க்ளூ யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சான்ஸ் இருந்தால் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி கம்பல்சரி க்ளூ போட்டே தான் ஆகணும், அந்த மாதிரி இதுக்கு க்ளூ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 பால்ஸ் விட்டு சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். கொடுத்துட்டு உங்களுக்கு லென்த் எவ்வளோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும். எப்போவுமே வந்து ஸ்டோன் செயின், பால் செயின், பேர்ல் செயின்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ராங் பண்ணால் தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளேஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோன் செயின் கொடுக்கணும். இது வந்து 2 லேயர் ஆஃப் ஸ்டோன் செயின் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து க்ளூ யூஸ் பண்ணியே தான் ஆகணும் இந்த ஸ்டோன் செயின்ஸ்க்கெலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரொம்ப மெலிசாக லைன் க்ளூ கொடுத்து ரொம்ப கம்மியாக க்ளூ கொடுத்துட்டு ஜஸ்ட் அது ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டிடும். அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பட் க்ளூ வந்து ரொம்ப வெளியில் அந்த ஸ்டோன் லேயர் விட்டு வெளியில் வர மாதிரி க்ளூ எப்பவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டபுள் லேயர்னால 2ஐயும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றா வச்சும் பண்ணலாம், இல்லைன்னா தனித்தனியாக வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி ஸ்டார்டிங்லையும் எண்டிங்லேயும் வந்து என்ன பண்ணோன்னா நல்லா டபுள் ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேர்ல் லைன் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த செக்கட் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த செக்கட் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பால் செயின் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் சேம் தான். நீங்கள் வந்து ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் வச்சு கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். பட் சுகர் பீட்ஸ் கொடுக்கல, ஒர்க் கொஞ்சம் சிம்பிளாக முடியணும், டைம் எடுக்கும், ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பால் செயின் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால் செயினையும் வந்து நீங்கள் வந்து க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பட் ஹேண்ட் ஸ்டிச் வந்து பெட்டர்.
வச்சு டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டினியூஸாக ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அண்ட் இதில் ஒரு ஒன் மோர் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஸ்லீவில் வந்துட்டு அந்த பார்டர் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து எண்டிங் போர்ஷனில் அந்த பேர்ல்ஸுக்கு பக்கத்தில் அகைன் இன்னும் ஒரு பால் செயின் வரணும். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேர்ல், அப்புறம் ஒரு பால் செயின், 2 லேயர் ஆஃப் ஸ்டோன் செயின், அகெயின் ஒரு பால் செயின், அப்படி தான் பேர்ல் வரணும். நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதே மாதிரி நம்ம வந்து கண்டினியூஸாக சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். இதுக்கு வந்து ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 பால்ஸ் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஏன்னா கையில் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம மடக்கி யூஸ் பண்ணும்போது எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைன் முடிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே லென்த்தாக வைக்கிறனாலும் ஒரே லென்த்தாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வரும். பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற அந்த 2 லைன்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். என்ன மாதிரி டிசைன்ஸ் ஃபில் பண்ண போகிறோன்னா, ஒரு பிக் சைஸ் பேர்ல் எடுத்துக்கோங்க. அந்த பேர்லை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் ஒரு ரவுண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வேணும் பண்ணலாம். இந்த மாதிரி பேர்ல்ஸ் வைக்கலாம், இல்லைன்னா வந்து ஆன்டிக் பீட் இருந்தாலும் வைக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்மளோட ஓன் கண்டென்ட் இதுதான். நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எவ்வளோ ரவுண்டுக்கு எவ்வளோ சுகர் பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா சைஸ் நம்பர் 10, நீடில் சைஸ் நம்பர் 10 மட்டும்தான் சுகர் பீட்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதை வந்து ஜர்தோசி அண்டு சுகர் பீட்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி எடுத்து நம்ம வந்து சைடு ஸ்டிச் கொடுத்துட்டே வரணும். த்ரீ சைட்ஸ் கொடுத்தா போதும். இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். சரி பாருங்கள், இப்போ நான் டிசைன் பண்ணி காட்டுறேன்ல, நீங்கள் இதே மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்டோன்ஸ்லாம் பேஸ்ட் பண்ணணும். நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணாமல் சும்மா அந்த ஸ்டோன்ஸை வச்சு காட்டுற பாருங்கள், அது வைக்கும்போது லுக் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 2 பால் செயினும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இந்த குந்தன் ஸ்டோன்ஸை வச்சு பேஸ்ட் பண்ணணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் வந்து நம்ம இந்த ஸ்டோன் செயின் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.